Hello all, we started our modern history and in the last session we saw the advent of the Europeans in India, and in this session we'll have a look at India on the eve of British conquest. So, எந்த பீரியட்ல வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்படுது? அவுரங்கசீப் அவருடைய இறப்பில் இருந்து தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1707 அவுரங்கசீப் இறக்குறாரு. 1707க்கு அப்புறம் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸும் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே அடங்கப்படுது. ஸோ அவுரங்கசீப்க்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ப்ரீஃபாக ரூலர்ஸுடைய அந்த க்ரோனாலஜி பார்த்துடலாம். முகல்ஸ். ஸோ அவுரங்கசீப் இஸ் அ முகல் எம்பரர். பாபர் who was the founder of the Mughal emperor. பாபருக்கு அடுத்து அவருடைய பையன் ஹுமாயூன், அக்பர், ஜாங்கிர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இதுதான் முகலுடைய குரோனாலஜி. இதில் லாஸ்டான அவுரங்கசீப்புடைய இறப்பிலிருந்து நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பகதூர் ஷா. பகதூர் ஷா அவருடைய 65வது வயசில் தான் அவர் he ascended the throne. அவருக்கு அந்த கிங்டமே கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் ஒரு ரூலர்ஸும் எப்படி வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த மற்ற லீடர்ஸ்குள்ளே வெதர் தே ஆர் ஹேவிங் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஆர் நாட், இந்த விஷயத்தை வில் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே, ஸோ பகதூர் ஷா அட் த ஏஜ் ஆஃப் 65 இஸ் அசெண்டிங் த த்ரோன். மராத்தாஸ் கூடயும் ராஜ்புட்ஸ் கூடயும் he was not in good terms. யார்? பகதூர் ஷா is not in good terms with மராத்தாஸ் as well as ராஜ்புட்ஸ். ராஜ்புட்ஸில் நம்ம 2 டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஆம்பர், இன்னொன்று மார்வார். மார்வார் வந்து இட் இஸ் அண்டர் அஜித் சிங் கண்ட்ரோல். ஆம்பர் வந்து இட் இஸ் அண்டர் ஜெய் சிங் கண்ட்ரோல். ஸோ நான் இங்கே மோஸ்ட்டாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ். 2 உடைய கான்செப்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் ஆஸ் அ ஹோலாக ஐ ஆம் கிவிங் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட் அண்ட் ஜஸ்ட் ஹாவ் அ நோட்ஸ் ஆஃப் இட் டூ. ஸோ ராஜ்புட்ஸில் 2 டிவிஷன்ஸ் இருக்குது, ஆம்பர், மார்வார். மார்வார் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அஜித் சிங் அண்ட் ஆம்பர் இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜெய் சிங். இந்த ராஜ்புட்ஸ் வந்து மன்சப் என்ற டைட்டிலுக்கு தேவர் ஏர்னிங் ஃபார் இட். பட் அந்த டைட்டில் பகதூர் ஷா கொடுக்கல. அதனால் ராஜ்புட்ஸ் வந்து பகதூர் ஷாவுடைய ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அதே மாதிரி மராத்தாஸ் கூட பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து 2 டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டாங்க, அதையும் வந்து பகதூர் ஷா கொடுக்கல. அதனால் வந்து தேவர் நாட் இன் குட் டேர்ம்ஸ் வித் மராத்தாஸ். மற்ற சின்ன கிங்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக் இப்போ எடுத்துக்கோங்க. த லாஸ்ட் சிக் குரு கோவிந்த் சிங் அவரோட பகதூர் ஷா வந்து ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. பட் குரு கோவிந்த் சிங் இறந்ததுக்கப்புறம் பந்தா பகதூர் ஹீ பிகேம் த கிங். ஆனால் பந்தா பகதூர் ஷாவோட பார்த்தீங்கன்னா பகதூர் ஷாவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. பிகாஸ் த ரீசன் பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா வித்தவுட் கெட்டிங் த பெர்மிஷன் ஆஃப் பந்தா பகதூர் ஹீ ஆக்கியூபைட் த லாகர் ஃபோர்ட். ஸோ பந்தா பகதூரோடைய பெர்மிஷன் இல்லாமலே பகதூர் ஷா ஆக்கியூபைட் த லாகர் ஃபோர்ட். அதனால there was a clash between பந்தா பகதூர் and பகதூர் ஷா. ஸோ குரு கோவிந்த் சிங் இருந்த வரைக்கும் he was in good terms. அதுக்கப்புறம் பந்தா பகதூரோட he was not in good terms. There was a community called ஜட். இந்த கம்யூனிட்டி கூடயும் வந்து பகதூர் ஷா வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருந்தார். ஜட் கம்யூனிட்டி இஸ் மேஜர்லி ஒரு ப்ரீடாமினன்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட் கம்யூனிட்டி. அதாச்சும் டெல்லி, மதுரா, ஆக்ரா இந்த சைடில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி தான் ஜட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இதோடைய ஜட் கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ட் ரூலர் வந்து சூரஜ்மால். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, there was a system called ஜகீர் சிஸ்டம். நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் பார்ப்போம் இதுக்கப்புறம், லைக் ஜமீன்தாரி, ஜகீர், மஹல்வாரி, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜகீர் சிஸ்டம் பை பகதூர் ஷா. ஸோ பகதூர் ஷா இருந்த காலத்தில் ஜகீர் சிஸ்டம் ப்ரீடாமினண்ட்டாக இருந்துச்சு. இந்த சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா பெசன்ஸ் அதாச்சும் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து, விவசாயிக்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு மிடில் மேன் மூலியமாக அந்த டேக்ஸை வந்து கிங்டம்க்கு வந்து சேரும். அதாச்சும் ஒரு மிடில் மேன் நடுவில் இருப்பாங்க. டைரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து கிங்ஸ் கிட்ட டேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
அந்த மிடில் மேன் மூலியமாக டேக்ஸ் வந்து கிங்டம்க்கு வந்து சேரும். அந்த நடுவில் இருக்கிற மிடில் மேன் ஹீ கேன் பிளே அ டபுள் கேம். ஸோ டபுள் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணலாம் பெசன்ஸ் கிட்ட இருந்து. அதில் ஒரு பங்கு அவன் வச்சுட்டு இன்னொரு பங்கு வந்து ஹீ கேன் கிவ் இட் டு த கிங்டம். இதனால் ஹூ ஆர் த லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸ். ஸோ ஃபார்மர்ஸும் பகதூர் ஷாவோட ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஸோ பெசன்ஸ் paid more taxes, so they were more disliked by the Shah. Next, 1712 Bahadur Shah finally he is letting off the throne. He is dying. Next, Maharaja Jai Singh. Jai Singh யாருன்னு பார்த்தோம், ஆம்பருடைய ரூலர். ஸோ ஆம்பர் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜெய் சிங். அந்த மகாராஜா ஜெய்சிங் வந்து அப்சர்வேட்ரிஸ் 5 பிளேசஸில் வந்து கட்டியிருக்காரு. அந்த 5 பிளேசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெல்லி, மதுரா, ஜெய்ப்பூர், உஜ்ஜைன், வாரணாசி. These are the 5 places in which Maharaja Jai Singh built the observatories. Very very important. 5 place என்ன? டெல்லி, மதுரா, ஜெய்ப்பூர், உஜ்ஜைன், வாரணாசி. இதுதான் பகதூர் ஷாவுடைய பிரீஃப் நோட். ஆஃப்டர் பகதூர் ஷா யார் வந்தானா ஜஹாந்தர் ஷா. ஜஹாந்தர் ஷா வந்து பகதூருடைய பையன். ஸோ ஜஹாந்தர் ஷா கிங், ஜுல்ஃபிகர் கான் வந்து வசீர். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்லப்படுற அந்த டெர்மினாலஜி முகல்ஸ் காலத்தில் வசீர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் நோட் பிகாஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கில் இட் கேன் பி ஆஸ்ட் வசீர் இஸ் கரஸ்பாண்டிங் டு விச் திங்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ ஜஹாந்தர் ஷா இருந்த காலகட்டத்தில் வசீராக யார் இருந்தான்னா ஜுல்ஃபிகர் கான். ஸோ ப்ரீவியஸ்க்கும் இப்போயும் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மராத்தாஸ் 2 டேக்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, சவுத், சர்தேஷ்முகி. இதுதான் அந்த 2 டேக்ஸ் மராத்தாஸ் டிமாண்ட் பண்ணாங்க. இந்த 2 டேக்ஸ்க்கான பார்ஷியல் டேக்ஸ் ரைட்ஸ் ஜஹாந்தர் ஷா கேவ். சரிங்களா? ஸோ இனிஷியலாக பகதூர் ஷா didn't give the tax at all, didn't give the permission for Chauth and Sardeshmukhi. But during the term of Jahandar Shah, partial tax rights Chauth and Sardeshmukhiக்கு கொடுக்கப்பட்டுச்சு. partial tax rightsனா என்னன்னா டைரக்டாக மராத்தாஸ் cannot collect it. ஜுல்ஃபிகர் கான் வசீர் இருக்கார்ல, he can collect the tax from Mughal provinces and he will be giving it to the Marathas instead of the Marathas directly coming and collecting the taxes. இதுதான் partial tax rights. நெக்ஸ்ட், ராஜ்புட்ஸோடையும் ஒரு நல்ல டெர்மினாலஜியில் இருந்தாங்க. they were in good terms பிகாஸ் அவங்க கேட்ட அந்த மன்சப்ன்ற டைட்டிலை வந்து ஜஹாந்தர் ஷா கொடுத்தார். ஸோ போத் வித் மராத்தாஸ் அண்ட் ராஜ்புட்ஸ் இனிஷியலாக வந்து தேவர் இன் ட்ரைபல். பட் இங்கே ஜஹாந்தர் ஷா பீரியடில் மராத்தாஸ் அண்ட் ராஜ்புட்ஸ் கூட தேவர் இன் கார்டியல் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட், ப்ரீவியஸாக நம்ம ஜகீர் சிஸ்டம் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஜஹாந்தர் ஷா பீரியடில் இஜாரான்ற சிஸ்டம் வந்துச்சு. இஜாராவும் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற ரெவென்யூவோடைய ஒரு டெர்மினாலஜி தான் இஜாரா. ஸோ இதுவும் ஜகீர் மாதிரி தான், பட் இங்கே இஜாரான்ற டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம்லேயும் பெசன்ட்ஸ் வர் நாட் அட் ஆல் ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு பகதூர் ஷா கூட இருந்த அந்த இதுலேயும் பெசன்ட்ஸ் வர் நாட் இன் குட் டேர்ம்ஸ். அதாச்சும் ஜகீர் சிஸ்டம்லேயும் பெசன்ட்ஸ் வர் நாட் இன் குட் டேர்ம்ஸ். இங்கே ஜஹாந்தர் ஷா நிறுவின இஜாரா சிஸ்டம்லேயும் பெசன்ட்ஸ் வர் நாட் இன் குட் டேர்ம்ஸ். அண்ட் வசீருக்கும் கிங்குக்குமே there was a resentment, ஒரு முரண்பாடு இருந்துச்சு. ஸோ ஜஹாந்தர் ஷா அண்ட் ஜுல்ஃபிகர் 2 பேருக்குமே ஒரு ரிசென்ட்மெண்ட் இருந்துச்சு. இந்த ரிசென்ட்மெண்ட்னால ஒரு நியூ ரூலர் வந்தாங்க, அதுதான் ஃபருக்சியர். ஃபருக்சியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாந்தாருடைய நெஃப்யூ. ஹி வாஸ் நாட் த சன். ஃபருக்சியர் இஸ் த நெஃப்யூ ஆஃப் ஜஹாந்தர் ஷா. வெரி ஃபேமஸ் பர்சன்ஸ் ஜயத் பிரதர்ஸ். ஜயத் பிரதர்ஸோடைய ஹெல்ப்னால, அ வெரி கிரேட் சப்போர்ட்னால தான் ஃபருக்சியர் வந்து கிங்டமே வந்து ஆக்குபை பண்ணாருன்னு சொல்லலாம். சையத் பிரதர்ஸ் அந்த 2 நேம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று அப்துல்லா கான், இன்னொன்று உசைன் அலி கான் பர்ஹத். இவங்க 2 பேரை தான் நம்ம சையத் பிரதர்ஸ்னு சொல்கிறோம். இன்டீட் இவங்களுடைய நிக் நேம் வந்து கிங் மேக்கர்ஸ்னு சொல்லலாம். ராஜ்புட்ஸோடையும் தேவர் இன் குட் டேர்ம்ஸ், ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. மராத்தாஸ் கேட்ட சவுத் அண்ட் சர்தேஷ்முக்கியோடைய டேக்ஸ் ரைட்ஸை ஃபுல்லாக கிராண்ட் பண்ணாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் நோட் இங்கே என்ன மேக் பண்ணணும்னா, ஜஹாந்தர் ஷா இருந்தப்போ பார்ஷியல் ரைட்ஸ் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஃபருக்சியர் டேர்மில் வந்து மராத்தாஸ் கேட்ட சவுத் அண்ட் சர்தேஷ்முக்கிக்கு they gave the full rights itself. ஸோ ஃபுல் ரைட்ஸ் ஆஃப் சவுத் அண்ட் சர்தேஷ்முக்கி யார் கொடுத்தானா
ஃபருக்சியர் சைட் பிரதர்ஸோடைய டைமில் தான் கொடுக்கப்பட்டுச்சு டு மராத்தாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே 2 டேக்ஸ் இருந்துச்சு, ஜிஸ்யா பில்கிரிம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 2 டேக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிரதர்ஸ் அபாலிஷ் பண்ணாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் ஹிந்துஸ், நான் முஸ்லிம்ஸ்னு சொல்லலாம். ஸோ தேவர் ஆல்சோ இன் குட் டேர்ம்ஸ் வித் ஹிந்துஸ்னு இதில் இருந்து தெரியப்படுது. நெக்ஸ்ட் வந்து சைட் பிரதர்ஸ் குட் இன் டேர்ம்ஸ் வித் ஹிந்துஸ். தட்ஸ் வாட், பிகாஸ் தே அபாலிஷ் தீஸ் 2 டேக்ஸஸ், ஸோ தேவர் இன் குட் டேர்ம்ஸ். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார்மர்ஸ் வெதர் தே வில் பி ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா நோ. த ரெவென்யூ ஃப்ரம் ஃபார்மர்ஸ், ஹியர் ஆல்சோ த சேம் கான்செப்ட், மிடில் மேன் வாஸ் தேர், he collected the revenue from farmers and gave it to the kingdom. So obviously அந்த மிடில் மேன் வந்து டபுள் டேக்ஸ் வாங்குவாங்க. ஸோ இட் வாஸ் நாட் இன் குட் டேர்ம்ஸ். லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான். ஸோ நம்ம பார்த்த அந்த 3த்துலேயுமே ஃபார்மர்ஸ் worrying a lot, though many டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் வந்து சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாலும், ஜகீர், இஜாரா அப்படின்னு கொண்டு வந்தாலுமே த லூசர்ஸ் were farmers, பிகாஸ் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அதனால இல்லை. they were paying more taxes. Syed brothers, this was a notable one. Syed brothers பெஷ்வா பாலாஜி விஸ்வநாத் கூட சேர்ந்து ஃபருக்சியரை டீத்ரோன் பண்ணாரு and finally eventually he killed him. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் முகல் ஹிஸ்ட்ரியில் very first time a king got killed by a noble. Okay, so Syed brothers வித் பெஷ்வா பாலாஜி விஸ்வநாத், இவங்க 2 பேருமே அலையன்ஸ் பண்ணி ஃபருக்சியரை டீத்ரோன் பண்ணி கில் பண்ணாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் very first time happened in the Mughal history that a king got killed by a noble. Okay, after Farrukhsiyar it was Muhammad Shah. Muhammad Shah யாருன்னு பார்த்தீங்கன்னா he was the son of Jahandar Shah. முகமது ஷாக்கு ஒரு டைட்டில் இருக்குது, அந்த டைட்டில் பேர் ரங்கீலா, லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல்னு. அண்ட் முகமது ஷா வித் த ஹெல்ப் ஆஃப் நிசாமுல் முல்க் வசீர். ஸோ இவங்க 2 பேருமே கூட்டணி சேர்ந்துட்டு தான் சையத் பிரதர்ஸை தே டீத்ரோன்ட் அண்ட் தே கேம் விக்டோரியஸ் அண்ட் ஆக்குபைட் த த்ரோன். ஸோ இவங்க 2 பேருக்குமே சையத் பிரதர்ஸுடைய டேர்ம்ஸ் பிடிக்கலை. ஸோ தே டோல்ட் எவ்ரி ஒன், லைக் எப்படின்னா Syed brothers is supporting the Muslims, they are against the Islam அப்படின்னு சொல்லி they both turned the public towards against, I mean they both turned the public against Syed brothers and they occupied the throne. இங்கே பார்க்க போனால் நிசாமுல் முல்க், as I said, he is a wazir, he is a very good man. And Muhammad Shah பார்த்தீங்கன்னா he is a corrupted person. So there was again a resentment between a wazir and the king. அதனால நிசாமுல் முல்க் வந்து he left the kingdom. 1724 he came to Deccan side வந்து ஹைதராபாத் என்ற ஒரு ஸ்டேட்டை he founded. ஸோ ஹைதராபாத் என்ற ஸ்டேட் who foundedனா நிசாமுல் முல்க். எந்த வருஷம்னா 1724. very important because there was a resentment between Muhammad Shah and Nizamul Mulk. ஏன் முகமது ஷா இஸ் அ கரப்டட் பர்சன், பட் நிசாமுல் முல்க் இஸ் அ வெரி noble and honorable person. Next comes Nadir Shah. Nadir Shah ஒரு பெர்ஷியன். பெர்ஷியா மாடர்ன் ஈரானை தான் அந்த காலத்தில் பெர்ஷியான்னு சொன்னாங்க. ஸோ வேறவர் if we come across the term Persia, it is today's Iran. ஸோ பெர்ஷியாவிலேருந்து வந்தவர் தான் நதிர் ஷா. நம்ம இந்தியாவுடைய ஃபேமஸ் கோஹினூர் டைமண்ட் பீகாக் த்ரோன் ரெண்டுத்தையுமே நதிர் ஷா அப்டக்டட், கிட்னாப்ட். ஓகே, அண்ட் there was a war between யாருக்கும்னா நம்ம லாஸ்ட்டாக யார் பார்த்தோம், முகமது ஷா. அவருக்கும் நதிர் ஷாக்கும் there was a war. எங்க பேட்டில் ஆஃப் கர்னல், ஹரியானா. எந்த வருஷம் 1739. இதில் நதிர் ஷா succeeded the battle and Mughals got eventually destroyed. அதுக்கப்புறமா முகல் பவர் வந்து கிராஜுவலாக அப்படியே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. there was no any powerful kings after that. so Nadir Shah succeeded the battle. next comes Ahmad Shah Abdali. இங்கே பார்த்த நதிர் ஷாவுடைய ஜென்ரல் தான் அஹமத் ஷா அப்தாலி. தட் இஸ் இவங்க 2 பேருமே பெர்ஷியாவில் இருந்து வந்தவங்க. அஹமத் ஷா அப்தாலி இன்வேடட் இந்தியா அண்ட் இவர் யூஸ் ஃபாலோ பண்ண பாலிசிஸ் எல்லாமே யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெட்டான நதிர் ஷாது. அஹமத் மேட் ஆலம்கீர் II as the ruler and went to Iran. ஸோ ஆலம்கீர் II ரூலராக வச்சுட்டு he went to Iran, that is Persia.
Maratha under Balaji Bajirao, what he did, he went to Delhi and Alamgir II Adina Begala replace பண்ணிட்டார். இதை கேள்விப்பட்டு அகமது ஷா got very irritated and 1759 திரும்ப இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட்டில் நடந்துச்சு, அதுதான் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபத். இந்த வருஷம்னா 1761. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபத் அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தாஸ்க்கும் நடந்துச்சு. இதில் அகமது ஷா அப்தாலி விக்டோரியஸாக வந்தார். அண்ட் இந்த பேட்டிலில் மராத்தாஸ் காட் டெஸ்ட்ராய்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஸோ திஸ் இஸ் த குரோனலாஜிக்கல் ஆர்டர். யாருக்கு அடுத்து யார் வந்தால் பிஃபோர் த பிரிட்டிஷர்ஸுடைய கான்குவெஸ்ட்லன்னு பார்த்தோம். இப்போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று, we can see as we are going to proceed, we'll be heading towards so many battles in Panipat. ஏன் நிறைய பேட்டில்ஸ் பானிபட்டில் நடக்குதுன்னு there can be a question. ஆன்சர்ஸ் நிறைய இருக்கலாம். மேஜர் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராக்சிமிட்டி டு டெல்லி. டெல்லிக்கு ரொம்ப கிட்டக்க பானிபத் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பானிபத் எங்கே இருக்குன்னா ஹரியானா, இப்பத்திய ஹரியானாவில் தான் பானிபத் இருக்குது. இது டெல்லிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் தட். செகண்ட் திங் என்னென்னா, இட் வாஸ் அ பிளெயின் ஏரியா, ஒரு மவுண்டெயினஸோ இல்லை there was no that much rocks and all. ஸோ பேட்டிலுக்கு ரொம்பவே வந்து சூட்டபிளான பிளெயின் ஏரியாவை கொண்டது தான் பானிபட். அதனாலேயும் நிறைய பேட்டில்ஸ் இங்கே நடைபெற்றிருக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, மான்சூன் இங்கே எப்பயுமே ரொம்ப ஷார்ட், ரொம்ப எப்பயுமே மழை பெஞ்சிட்டு there was no that much வாட்டரி லேண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ மான்சூன் இங்கே ரொம்ப ஷார்ட், அதனாலேயும் வந்து இட் வாஸ் அ க்ளீன் பிளெயின் ஏரியா, பேட்டிலுக்கு ரொம்ப சூட்டபிள். ஸோ இந்த ரீசன்ஸால் தான் நிறைய பேட்டில்ஸ் பானிபட்டில் நடந்துச்சு. நம்ம எப்படி போன லெசனில் 3 கர்நாடிக் வார் பார்த்தோமோ அதே மாதிரி 3 பேட்டில்ஸ் ஆஃப் பானிபட் இருக்குது. அதோடைய ஒரு ப்ரீஃப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 நடந்துச்சு, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். இந்த இப்ராஹிம் லோடி இவங்களெல்லாம் நம்ம மிடிவல் ஹிஸ்ட்ரியில் சந்திப்போம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேட்டில் யாருக்கும் யாருக்கும், செகண்ட் யாருக்கும் யாருக்கும், தேர்ட் யாருக்கும் யாருக்கும்னு பார்க்கலாம். First Battle of Panipat 1526. Years are very very important. Please have a note. Babur and Ibrahim Lodi. Foundation of Mughal Empire. இந்த வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லோதி டினஸ்டி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகி முகல் எம்பையர் வந்து எமர்ஜ் ஆச்சு, ஓகேங்களா? செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556 நடந்துச்சு. அக்பருக்கும் ஹேமுக்கும், ஹேமு வந்து ஒரு ஹிந்து கிங், நார்த் இந்தியாவில் இருந்தக்கூடிய ஒரு ஹிந்து கிங்குக்கும் அக்பருக்கும் நடந்த பேட்டில் தான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நதிர் ஷாக்கும் முகமது ஷாக்கும் நடந்துச்சு. 1739 நதிர் ஷா இதில் விக்டோரியஸ் ஆனார். அண்ட் மராத்தாஸ் வந்து முகல் எம்பையர் கிராஜுவலி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. முகல் தான் இருந்ததுலேயே பெரிய ஒரு எம்பையர். அதனுடைய டிக்ளைனுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருந்த ப்ராவின்சஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு வெளியில் இருந்த சின்ன சின்ன ப்ராவின்சஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்பிளிட் அப் ஆகி ஆட்டோனமஸ் ஸ்டேட்டாக மாறிச்சு. அந்த ஸ்பிளிட் அப் வந்து 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று சக்சஸர் ஸ்டேட்ஸ், இண்டிபெண்ட் கிங்டம், நியூ ஸ்டேட்ஸ். அதாச்சும் ரைஸ் ஆஃப் ரீஜனல் ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் முகல் டிக்ளைன். சக்சஸர் ஸ்டேட்ஸ்னால் முகல் உடைய அந்த இதுக்குள்ளேயே இருந்த ஆவாத், பெங்கால், ஹைதராபாத்லாம் வந்து சக்சஸர் ஸ்டேட்ஸாக செப்பரேட் ஆச்சு, ஓகே. நெக்ஸ்ட் இண்டிபெண்ட் கிங்டம்ஸாக இருந்ததெல்லாம் திரும்ப ரீஜனல் ஸ்டேட்ஸாக வந்துச்சு. மைசூர், கேரளா, ராஜ்புட்ஸ், இது 3த்துக்குமே வந்து முகல்ஸோட சம்மந்தம் இல்லை. ஸோ தே emerged as independent kingdoms. அதுக்கப்புறமா புதுசாகவும் we have got so many states like Marathas, 6 jet. சரிங்களா? ஸோ முகலோட டிக்ளைனுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருந்தது பவர்ஃபுல் ஆச்சு, முகல்ஸ் கூடயே இருந்தது செப்பரேட் ஆச்சு, இண்டிபெண்ட் கிங்டம்ஸும் வந்துச்சு. ஸோ இதுதான் 3 டிவிஷன்ஸ் நம்ம பார்த்தது. ஸோ ஆஃப்டர் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ ப்ரீஃப் ஒன். ஷா ஆலம் 2, அக்பர் 2, பகதூர் ஷா 2 இவங்க 3மே வந்து ஒன்னொன்னத்தோட கரஸ்பாண்ட் ஆகிருப்பாங்க, அசோசியேட் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷா ஆலம் 2க்கும் பேட்டில் ஆஃப் புக்சாரோட அசோசியேட் ஆகிருப்பார். அக்பர் 2 வாஸ் த பர்சன் who gave the title Raja to Ram Mohan Roy. And Bahadur Shah 2 வந்து revolt of 1857 கூட he was associated. So இந்த 3
இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸும் வந்து எது கூட அசோசியேட் ஆயிருப்பாங்கன்னு there can be a match the following also. So a time period we can have a brief look, not we can have an என்ன சொல்லுது ரொம்ப அக்யூரேட்டாக இல்லாமல் we can just have a look at the year like 1759 அதாச்சும் ஒரு 17th 18 போல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் தட் மச் இயர் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் கேஸ். எந்த ஈவெண்ட்ஸ் ஆர் எந்த டெர்மினாலஜிஸோட எந்த கிங்ஸ் அசோசியேட் ஆயிருக்காரு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷா ஆலம் டு பேட்டில் ஆஃப் பக்ஸா வில் பி லுக்கிங் ஆஃப்டர் this. Akbar too is associated with the title given to Ram Mohan Roy, and Bahadur Shah is associated with the revolt of 1857. So this is all about what happened before the British conquered India. And after this, in the next session, we'll be seeing the autonomous states. Adachu Mughals power totally got destroyed. After this, how the independent autonomous states emerged into the papum. Thank you. I hope it will be useful to you.